ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து இப்போ நிறைய காய் கிடக்குது, என்னன்னு தெரியல. ஒருவேளை இது இதுவாக இருக்குமோ? அது என்ன இவ்வளோ பூ பூத்துருக்கே? அது என்ன காந்தாரி மிளகாயாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி உங்ககிட்டலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். செடியுமே கொதன்னு பெருசு, அவ்வளோ பூ பூக்குது. ஆனால் நம்ம அதை நோண்டியே நிறைய பூவை உதிர வச்சிட்டோம். பார்த்தா இங்கே பாருங்களேன், காந்தாரி மிளகாய் இல்லை, கலர் வேறு மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது பாருங்களேன், பெரிய இதாக இருக்குது. கலர் நம்ம ஊர் பச்சை மிளகா கலரில் இல்லை. ஸோ இது எனக்கு ஒரு தம்பி கொடுத்தது. நிறைய பூக்களும் காய்களும் வராங்க. இங்கே பாருங்கள், இது என்ன மிளகாய்ன்னு தெரியலங்க. தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது அவங்க கொடுத்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுல்ல, என்ன பெயர் சொன்னாங்கங்கிறத நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, திரும்ப போட்டு அவங்கெல்லாம் பிஸியான ஆட்கள், அவங்கக்கிட்ட போட்டு தம்பி நீங்கள் கொடுத்தது என்ன அப்படின்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் ஒன்றும் கேட்கல தம்பிட்டேன். சாம்பார் மிளகாயா அப்படின்னு இந்த கலரில் இருக்கும்னு தெரியும். ஆனால் சாம்பார் மிளகாய் இதை விட பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இன்னும் பெருசாக வரும், நான் அவசரப்பட்டு பறிச்சிட்டேனோ தெரில. ஆனால் கண்ணாக தான் அனுப்பி விட்டுருந்தாங்க, ஒரே ஒரு கண்ணு அனுப்பியிருந்தாங்க. இது என்ன மிளகாய்ன்னு எனக்கு தெரில, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இது சாம்பார் மிளகாய் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இன்னும் நிறைய குட்டி குட்டியாக கிடக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் தானே. அப்புறம் பறைக்கும் போதே பார்த்தா காரத்தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இன்னும் கூட காய் கிடக்குது, பார்க்கல. ஆனால் நிறைய காய்க்குது. நான் மட்டும் என் கையை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தேன்னா இன்னும் இதை விட அதிகமான காய் எடுத்துருந்துருப்பேங்க. நான் என்ன பண்ணேன், என்னடா இது ஒரு கிளையில் அப்படி அந்த கிளையே தெரியாத அளவுக்கு இலையும் கொதன்னு இருக்குது, பூவும் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே புரட்டி இங்கே புரட்டி என்ன ஏதுன்னு பார்த்துட்டேன். காந்தாரி மிளகான்னு நினச்சிட்டு. காந்தாரி மிளகாலாம் இவ்வளோ கொத்தாக வராது. அதனால் பூ நிறைய உதிர்ந்துட்டு தொட்டு பார்த்தா ஆர்வம் இல்லை. இனி அதை தொடாமல் இருந்து இன்னும் அதிகமான அறுவடை எடுக்கணும். இதுவே பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அறுவடை இந்த செடியில். இது என்ன மிளகாய்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். கலர் ரொம்ப பச்சையாக இல்லாமல் கிளிப்பச்சை கலரில் இருக்குல்ல, அதனால தான் எனக்கு டவுட்டு. சாம்பார் மிளகாய்னா இதை விட பெருசாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.